ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக இனிப்பு சோமாஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தீபாவளி அப்படின்னாலே முறுக்கு, அதிரசம், அதுக்கப்புறம் சோமாஸ் இல்லாத ஒரு தீபாவளியே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு ஸ்பெஷலான ஒரு ரெசிபியான ஸ்வீட் சோமாஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சோமாஸு வதன்னு இல்லாமல் நல்லா முறுமுறுன்னு வர்றதுக்கு நான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் அந்த டிப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். சோமாஸை நான் கையால் லைட்டாக உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். சவுண்டை வந்துட்டு கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா முறுமுறுப்பாக வந்திருக்கு அப்படின்னு. அதே போல் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்வீட் சோமாஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். சோமாஸ் செய்கிறதுக்காக முதல்ல நம்ம மைதா மாவு வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மைதா மாவுடைய அளவு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மாவு வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கிளாஸ் அப்படின்னா கப் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டான அளவில் வந்துட்டு ரெடி பண்ண முடியும். அடுத்தது மைதா மாவு கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்து சோமாஸ் செய்கிறதால நம்ம சோமாஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடும்போது நமத்து போயிடாமல் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். அடுத்தது இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த எண்ணெய், மாவு, உப்பு இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா மாவை கலந்து விட்டுக்கோங்க. மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் மாவு பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துட்டு பிடிக்கிறதுக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிற எண்ணெயோட அளவு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மாவை நம்ம கையில் பிடிச்சி பார்க்கும்போது ஒரு ஷேப்க்கு வந்து பிடிக்க வரும். மாவை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவோடைய கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம மாவு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா மாவில் வந்துட்டு கையை வச்சு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு பிசு பிசுன்னு கையில் மாவு ஒட்டணும். இந்த அளவுக்கு மாவை நல்லா லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்துட்டு நம்ம சப்பாத்தி பரோட்டாக்குள்ளே செய்யும்போது மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைவோம்ல, அதை போலவே நல்லா மாவுக்கு வந்துட்டு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை நல்லா அடித்து அதுக்கப்புறம் வந்துட்டு கையால் நல்லா குத்தி நீங்கள் பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா மாவு வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்காவது இந்த மாதிரி கையால் மாவு வந்துட்டு நல்லா குத்தி வந்துட்டு மாவை வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு நான் மாவு வந்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து கையால் நல்லா வந்து குத்தி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது எந்த அளவுக்கு வந்துட்டு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள். அதே போல் ஸ்டார்டிங்கில் நம்ம மாவு வந்துட்டு பிசுன்னு கையில் ஒட்டுற அளவுக்கு தான் நம்ம வந்து மாவு பிசைஞ்சிருப்போம். ஆனால் இப்போ வந்துட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மாவு கையில் ஒட்டாமல் வரும். இதை போல் கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வரணும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மாவு வந்துட்டு நீங்கள் நல்லா அடித்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. மாவை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இந்த மாவு வந்துட்டு மேலே காஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக இது மேலே வந்துட்டு எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றத பாருங்களேன். நம்ம கையை வச்சு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். இப்போ அந்த மாவை வந்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஊற விட்டுடுங்க. இந்த மாவு வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் 1லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற விட்டுடலாம். ஆனால் நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 15 நிமிஷம் மட்டும்தான் மாவை ஊற வச்சு செய்து காமிச்சிருக்கேன். மாவு ஊறிட்டுருக்க டைமில் நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம எந்த கப்பில் வந்துட்டு மாவை அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு ரவை வந்துட்டு எடுத்துக்கோங்க. அந்த ரவையை அந்த நெய் கூட சேர்த்துக்கிட்டு ரவையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ரவையோட அந்த பச்சை வாசனை இருந்துச்சு அப்படின்னா நம்ம சோமா சாப்பிடும்போதே அதோட டேஸ்ட்டே வந்துட்டு நல்லா இல்லாத போல் இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்துட்டு ரவை வந்துட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. ரவை வரப்பட்டு நல்ல ஒரு வாசனை வந்திருக்கு. அதே போல் ரவையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரப்பட்டு வந்திருக்குங்க. இப்போ வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதோடைய சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இதே பேன்லேயே வந்துட்டு நம்ம தேங்காயும் வந்து வறுத்து எடுத்துக்கணும். அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவை வறுத்து எடுக்கிறதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம எந்த கப்பில் வந்துட்டு மாவு அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் வந்துட்டு நல்லா ஈரமாக இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா ட்ரையாக நல்லா பூ போல் வந்துட்டு வரப்பட்டு வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. தேங்காவை இதை போல் நம்ம வறுத்துட்டு சோமாஸ் செய்யும்போது சோமாஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டாலும் நம்ம செய்யும்போது எந்த டேஸ்ட் இருந்துச்சோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும், கெட்டு போகாது.
தேங்காவும் பார்த்திங்கன்னா நல்லா வரப்பட்டு வந்துடுச்சு. தேங்காவை நம்ம கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி கீழே விட்டு பார்த்தோம் அப்படின்னா பூ போல் நல்லா உதிரியாக விழுது பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காவோடைய சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ரவையை வந்து வறுத்து கொட்டி வச்சுருக்கோம்ல பவுல், அதிலே வந்துட்டு இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக சொல்கிற அளவுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மாவு வந்து அளந்து எடுத்துக்கிறோம்ல, அதே கப்பாலே வந்து அளந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணுற எல்லா பொருளுமே வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு தான் வந்து எடுத்துருக்கோம். ஆனால் சர்க்கரை மட்டும் வந்துட்டு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸ்வீட் டேஸ்ட் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது இந்த சர்க்கரை கூட ஒரு 3 ஏலக்காவை சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை நல்லா ஃபைனாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது அந்த சர்க்கரையை நம்ம அந்த ரவை அதுக்கப்புறம் தேங்காயெலாம் வந்துட்டு சேர்த்து வச்சுருக்கோம்ல அந்த பவுலில், அதிலே வந்துட்டு இந்த சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். பொடி பண்ண எல்லா சர்க்கரையுமே வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சர்க்கரையோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது சர்க்கரையை வந்து பொடி பண்ண அதே மிக்ஸி கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதை வந்துட்டு 1-2 வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை போல் குறப்பாக அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா நம்ம சோமா சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும்ல, அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது இந்த பொட்டுக்கடலையும் வந்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சிங்கில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சோமா செய்கிறதுக்கு உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வந்துட்டு நம்ம மாவு வந்து ஊற போட்டுருந்தோம்ல, மாவு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ மாவு வந்துட்டு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்றதை பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு மாவு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அந்த மாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்திலாம் ஊட்டுவோம்ல, அந்த மாதிரி மாவை ஊட்டி எடுத்துக்கலாம். ஆனால் சப்பாத்தி போல் நல்லா திக்காக வந்து ஊட்டி எடுத்துக்காமல் எந்த அளவுக்கு தின்னாக ஊட்டி எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா தின்னாக ஊட்டி எடுத்துக்கோங்க. மாவு வந்து உருட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மாவு மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊட்டிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஊட்டும்போது அந்த கட்டைகளை பிடிக்காமல் வரும். மாவை நல்லா தின்னாக ஊட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி கப்பு மூடி இருக்கும்ல, அந்த கப்பு மூடியை அந்த மாவு மேலே வச்சு நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து எக்ஸஸாக இருக்கிற மாவை எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுத்துடுங்க. இப்போது வந்துட்டு மாவு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கிடச்சிருக்குல்ல. அடுத்தது மாவை வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா தின்னாக ஊட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்துட்டு வச்சுக்கலாம். ஸ்டஃபிங்கை மாவு உள்ளே வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்துட்டு அந்த ஸ்டஃபிங் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஸ்டஃபிங் வந்துட்டு சைடில் பட்டுச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஸ்டஃபிங்கை மாவு உள்ளே வச்சதுக்கப்புறமா கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி மாவோடைய ஓரங்களில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை போல் மாவு வந்து மூடினதுக்கப்புறமா சைடில் வந்துட்டு கையால் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 சைட்லேயுமே வந்துட்டு அந்த மாவு நல்லா ஒட்டி வரும். எண்ணெயில் போடும்போது பிரியாமலும் இருக்கும். சோமாஸ் செய்கிற அச்சு இல்லாமலே அச்சில் செய்தது போலவே சோமாஸ் வந்து எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள். இப்போது இது சைடில் வந்துட்டு நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம். அதுக்காக மாவோடைய சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்போக் ஸ்பூனால் லைட்டாக வந்து அழுத்தி எடுங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் வந்து வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் சைடில் டிசைன் கொடுத்து பண்ணும்போது அந்த சோமாஸ் அச்சில் செய்தது போலவே இருக்கும். சோமாஸ் அச்சு இல்லாதவங்க கூட அச்சில் செய்தது போலவே சூப்பராக செய்யலாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே வந்துட்டு செஞ்சு பாருங்கள். இப்போது சோமாஸுக்கு அந்த மாவு வந்துட்டு எவ்வளோ ஒரு அழகாக டிசைனாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவுலையுமே வந்துட்டு மாவை சோமாஸ் ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சோமாஸ் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்துட்டு நம்ம உருட்டி எடுக்கும்போது திக்காக வந்து உருட்டி எடுத்துடக்கூடாது. நல்லா வந்துட்டு எந்த அளவுக்கு தின்னாக ஊட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தின்னாக ஊட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது வதன்னு இல்லாமல் நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே போல் சோமாஸுக்கு நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம்ல, அதோடைய அளவுகள் வந்துட்டு நான் சொன்ன போலவே வந்து எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மீந்து போகாமல் கரெக்டான அளவுகளில் இருக்கும். சோமாஸை அதிக அளவில் செய்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன அளவுகள் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லா மாவுமே உருட்டி உள்ளே ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் எடுத்துக்கிட்ட இந்த 300 கிராம் அளவுக்கு மாவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 23 சோமாஸ் கிட்ட வந்துருந்ததுங்க. இப்போது இந்த சோமாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணோம்ல, அதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எனக்கு ஸ்டஃபிங் வந்து மீந்தது. கரெக்டாக இருந்துச்சு எனக்கு.
அடுத்தது நம்ம இந்த சோமாஸ் எல்லாம் வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெயை வந்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு போட்ட உடனே எழும்பி வரக்கூடாது. மாவை போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த மாவு மேலே எழும்பி வரணும். அந்த அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு எண்ணெய் சூடாகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சோமாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். சோமாஸை போட்டு பொரிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெயோட சூடு வந்து பாதி அளவுக்கு தான் இருக்கணும். அதாவது ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியமான ஹீட்லேயே வச்சு நம்ம இந்த சோமாஸை சுட்டு எடுக்கும்போது தான் அந்த சோமாஸ் வந்துட்டு உள்ள வரைக்குமே வந்துட்டு நல்லா வெந்து வரும். அப்போ தான் வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது உள்ள வதன்னு இல்லாமல் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். அதே போல் சோமாஸ் வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு முறுமுறுன்னு இல்லாமல் வேகாமல் அப்படியே வதன்னு இருக்கும். அதனால் இந்த சோமாஸை வந்துட்டு மிதமான சூட்டிலே இருக்கிற அந்த எண்ணெயிலே வந்துட்டு அதோடைய கலர் நல்லா செவந்து வர வரைக்கும் சுட்டு எடுத்துக்கணும். சோமாஸை எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விட்டுடாமல் ஒரு பக்கம் வந்துட்டு லைட்டாக கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு உடையாமல் இருக்கும். சோமாஸை இடையில ரெண்டு பக்கமே வந்துட்டு திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரெண்டு சைடுமே ஒரே கலர்லேயே வந்துட்டு வரும். அதே போல் ரெண்டு சைடுமே வந்துட்டு ஈவனாக வெந்து வரும். நான் சொல்கிற சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். சோமாஸ் வந்து பர்ஃபெக்டாக ரொம்பவே ருசியாகவும் நீங்கள் செய்யலாம். எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த 4 சோமாஸை வந்துட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு தீயை கம்மியாக வச்சுக்கணும். அதே போல் வந்துட்டு எண்ணெயோட சூடுமே வந்துட்டு மிதமான சூட்டில் இருக்கணும். சோமாஸோடைய கலர் வந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்துட்டு எண்ணெயில் இருக்கிற சோமாஸை நம்ம வெளியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். சோமாஸ் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம சோமாஸ் வந்து எண்ணெயில் போட்டதுமே அதை சுற்றி நல்லா பபுள்ஸ் வரும். ஆனால் சோமாஸ் வெந்துருச்சு அப்படின்னா அந்த பபுள்ஸ் ஒன்று கூட இருக்காது. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சோமாஸ் வந்துட்டு உள்ள வரைக்குமே நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்றத. இதை போலவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா சோமாஸ் மாவுமே வந்துட்டு எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு நான் சொன்னது போலவே இந்த சோமாஸை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சோமாஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள். பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த சோமாஸை வந்துட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே வந்துட்டு நமத்து போகாமல் நல்லா முறுமுறுப்பாகவே இருக்கும். நம்ம ஸ்பூனை யூஸ் பண்ணி டிசைன் போட்டோம்ல, அதுவுமே வந்துட்டு எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த சோமாஸை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு கிறிஸ்பியாக வந்திருக்குன்றதை நான் உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சவுண்டை வந்துட்டு கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்றது. இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கே, அப்போ சாப்பிடும்போது ஹார்டாக இருக்குமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். சாப்பிடும்போதும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோமாஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை போலவே நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு தீபாவளி ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.